ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி காலையில் தண்ணி ஊற்றுறதை இப்போ ஒரு வாரமாக நம்ம நிப்பாட்டிட்டு ஈவினிங் ஊற்றிட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம மார்னிங்க்கு மாற்றணும். அதனால் இப்போ எனக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னாக்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக தண்ணி ஊற்றுற வேலை இல்லை பார்த்தீங்களா, அதனால் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு ஏதாவது வீடியோ எடுக்கலான்னு வர்றது, ரெஸ்ட் எடுக்கிறது. ஸோ ரெஸ்ட்டுக்காக தான் நான் இந்த ஒரு பிளான் இந்த 1 வீக்குக்கு பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோன்னு சொல்கிறத விட ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ. ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபருக்கான டவுட் கிளியரன்ஸ் வீடியோ அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. ஒரு சகோதரிக்கு சொன்ன உடனே 2-3 சகோதரி ஆமாம் எங்களுக்கும் அது மாதிரி நடந்திருக்கு சொன்னாங்க. ஸோ இதை பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கலாம். எனக்குமே வேறு விஷயங்களில் அனுபவம் இருக்குது. என்ன ரொம்ப பூடகமாக பேசிகிட்டே போகிறேன்னு நினைக்காதீங்க, பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். அதாவது கருமஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, கருமஞ்சள் வச்சாவே அழுகி போயிடுது, ரெக்கவர் ஆகி வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சகோதரிகள் பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு அதுக்கான வீடியோ தாங்க இது. நம்ம வீட்டிலங்க கருமஞ்சள் எப்படி வந்ததுன்னே தெரியாமல் வந்துச்சு ஒன்று. அதுக்கப்புறம் அதாவது நமக்கு நிறைய கிழங்குகள் அனுப்பி தருவாங்க இல்லையா, அதில் ஏதோ இருந்திருக்கு நமக்கு தெரியாமல், நம்ம அதை நட்டு வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒன்று தழுத்து வந்துருச்சு. ஸோ இதனோட கருப்பு இந்த மாதிரி கோடு இருக்கிறத பார்த்து தான் அது கருமஞ்சள்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தாக்க இன்னொரு சிஸ்டர் ஒரு சின்ன பீஸுங்க, ரொம்ப ரொம்ப சின்ன பீஸு, ஆனால் முளை இருந்தது. சரி இது எப்படி வரும் அப்படின்னு ஒரு அசால்ட்டாக தான் நான் அதை நட்டு வச்சு பார்த்தா அதுவும் வந்துடுச்சு. ஆனால் என்ன அப்படின்னாக்க, எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக பெரிய கிழங்க வச்சோம் அப்படின்னாக்க அது வரும்போதே ஹெல்த்தியாக வருது. ஸோ நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எப்போவுமே விதைகள் போட்டாலும் சரி கிழங்குகள் வச்சாலும் சரி ஹெல்த்தியான ஒரு கிழங்கையோ விதைகளையோ போட்டால் தான் செடி வளரும் போதே ஹெல்த்தியாக வளரும். ஸோ நம்ம ரொம்ப நறுங்கி போய் வந்த செடியினுடைய அந்த இது பாருங்கள், செடி எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. இது ஒரு நல்ல பெரிய ஹெல்த்தியான கிழங்கு. ஸோ ஹெல்த்தியாக வளர்ந்துருக்காங்க. சரி, இதை நம்ம பார்த்துட்டோமா. அடுத்து ஏன் அழுகி போகுது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு காரணம் சொல்கிறேன். நம்ம வீட்டில் கருமஞ்சள் அழுகி போகலை, ஆனால் அழுகி போயிருக்கு இந்த மாதிரியான ஒரு மஞ்சளை பூமிக்கு அடியில் மண்ணில் கிழங்காக வச்சு வளரக்கூடிய செடிகளில் நமக்கு ஃபெயிலியர் இருக்குது. அதே தான் இதுக்கும் அப்படிங்கிறதுனால தான் அதை பற்றி பேச வந்திருக்கேன். நமக்கு ஒரு சிஸ்டர் இஞ்சி, அதுவும் இஞ்சினா அழகுக்காக வளர்க்கக்கூடிய ஒரு இஞ்சின்னு வச்சுக்கோங்களேன், ஷாம்பு இஞ்சிங்க. அந்த இஞ்சி அந்த பூ எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதை நான் வம்பாக்கிட்டேன். அந்த அனுபவம் கொடுத்ததுனால இன்றைக்கி நான் ரொம்ப தெளிவாயிட்டேங்க. ஆனால் ஒரு செடியை இழந்துட்டேன். அதுவும் ரொம்ப கிடைக்காத ஒன்று எனக்கு ஆசையாக அனுப்பி தந்தாங்க. இப்போ எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, ஆனால் அந்த செடி இல்லை. ஆனால் எனக்கு அந்த செடி என்றைக்குமே மறக்க மாட்டேன். அது எனக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துட்டு போயிடுச்சுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னாக்க, எல்லா செடிக்கும் தினமும் தண்ணி ஊற்றுவோம்ல, அதே மாதிரி அந்த செடிக்கும் நான் தினமும் தண்ணி ஊற்றினேங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கிழங்குகள் எல்லாமே தினமும் தண்ணி ஊற்றிட்டே வரும்போது அதுலேருந்து முளை வர்றதுக்கு முன்னாடியே அது அழுகி போயிடுங்க. தொடர்ந்து தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அதில் நம்ம வேறு கொக்கோ பீட்டெல்லாம் போட்டு வச்சுருப்போம், அது வேறு ஈரப்பதத்தை வாங்கி வச்சுருக்கோம். ஸோ ஃபுல் டே 24 ஹவர்ஸும் அது அப்படியே ஈரத்தை வாங்கி வாங்கி வைக்கும்போது அழுகி தாங்க போகும். 2 டேஸ் தான், அதுக்கு மேலே அது அழுகி போயிடும். ஸோ நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கிழங்கு ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றும் போது குளிர தண்ணி ஊற்றிடக்கூடாது. டெய்லி தண்ணி மறந்து ஊற்றுறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சோண்டு ஒரு லைட்டாக மேலே மட்டும் நனைகிற மாதிரி ஊற்றுங்க. அடி வரைக்கும் தண்ணி போகிற மாதிரி ஊற்றிட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஃபெயிலியர் தான். இல்லை எனக்கு அது ஞாபகமே இருக்க மாட்டேங்குது, இப்போ என்ன மாதிரி கேஸ் அவசரமாக தண்ணி ஊற்றுறீங்க, அதில் எனக்கு இதுக்கு ஊற்றணும் இதுக்கு ஊற்ற வேணாம்னு ஞாபகம் வச்சுக்க முடியல. ஏன்னா நான் பண்ணியிருக்க டெக்னிக் பாருங்கள், இங்கே பாருங்கள், மஞ்சள் பாதி தான் எடுத்து வச்சுருக்கேன், இன்னும் நிறைய அந்த பக்கம் இருக்காங்க, இன்னும் எடுத்து வைக்கணும். ஸோ இப்போ பிளானிங் அந்த மாதிரி. சீனி கிழங்கு இதுக்கெல்லாம் தண்ணி, கிழங்கு ஐட்டம் அடியில் வரக்கூடியதுக்கெல்லாம் தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. இன்னுமே நிறைய இங்கெல்லாம் இருக்காங்க, இவங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். இந்த பாருங்கள், இங்கெல்லாம் இருக்காங்களா, இவங்கெல்லாம் எடுத்து அங்கே கொண்டு போய் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி தண்ணி கம்மியாக ஊற்றணும், இல்லை தண்ணியே ஊற்றக்கூடாது இன்றைக்கி, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுருக்க செடியெல்லாம் ஒரு ஓரமாக ஒதுக்குங்க. இந்த இப்போல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன், இன்னும் இருக்காங்க, இந்த பாருங்கள், இந்த இருக்காங்க, அப்புறம் இந்த 2 பேர் இருக்காங்க, இவங்களெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்கணுங்க. அப்படி வைக்கும்போது தான்
சரி இன்றைக்கி இவங்களுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது, நாளைக்கு ஊற்றணும், நாளான்னைக்கு ஊற்றக்கூடாது, அப்படி ஒரு பிளான் வைங்க. அப்படி இல்லையா வாரத்தில் 2 டேஸ் போதும், இவங்களுக்கு மண் மேலே காஞ்சதுன்னா மட்டும் தண்ணி ஊற்றினா போதும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணியை தெளிக்க மட்டும் செய்யுங்க. முளை வர வரைக்கும் தெளித்து விடுங்க. முளை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம தண்ணியை அதிகமாக விடலை அப்படின்னாலும் முளையே வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ முளை வர வரைக்கும் ஈரப்பதம் படுற மாதிரி தண்ணி தெளித்து மட்டும் விட்டுட்டே வாங்க. முளை வந்ததுக்கப்புறமா தண்ணி விடுறதை நிப்பாட்டிட்டு வாரத்தில் 2 நாள், அப்போ கூட ஞாபகம் வர்றதுக்கு என்ன பண்ணலான்னா சண்டே, அதுக்கப்புறம் ஒரு வெனஸ்டே, இப்படி ஒரு 2 டேஸ்க்கு இடையில இருக்கிற மாதிரி பார்த்துட்டு ஊற்றிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஈல்டும் நிறையா கிடைக்கும், அழுகி போகிற பிரச்சனை இருக்காது. இந்த மாதிரியெல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம நிறைய அதாவதுங்க விவசாயத்தில் வந்து காடு முழுக்க ஒரே செடியே அல்லது ஒரே மரம் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து வளர்க்குறப்ப வந்து ஒரே மனநிலையோடு அவங்க வளர்ப்பாங்க, அது வேறு. பட் இந்த டெரஸ் கார்டன் அப்படின்னு வரும்போது 400 செடி, 100 செடி, 150 செடி, இப்படி எல்லாத்தையும் வைக்கும்போது 150 பேரும் 150 குணாதிசயங்களோடு இருப்பாங்க. 150 பேருக்கு 150 விதமான கேர் கொடுக்கணுங்கிறப்ப வந்து நமக்கும் கொஞ்சம் அதில் வந்து ஏதாவது என்ன சொல்கிறது குழப்பிடுவோம். அதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிளானிங், அந்த பிளானிங் தான் நம்மளை வந்து டெரஸ் கார்டனை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களுடைய அந்த கருமஞ்சள் அழுகி போனதுக்கு தண்ணி தான் அதிகமான காரணமாக இருக்கலாம். ஏன்னா நம்ம கொக்கோபீட் வேறு போடுறோம். ஏன்னா நம்ம மண்கலவை போடும்போது இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கெலாம் கொக்கோபீட் போடாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம இப்போ என்ன மாதிரி ஆள்லாம் என்ன பண்ணுறதுனா டைம் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரே மண்கலவை எல்லாத்துக்கும் போடுறோம். அது தவறான ஒரு இது. இந்த மாதிரி கிழங்கு ஐட்டத்துக்கெல்லாம் கொக்கோபீட் போடுறதை விடலாம். ஆனால் நம்மளாம் எதுக்காக, இப்போ நான்லாம் எதுக்காக போடுறேன் அப்படின்னா ஒரே கலவையை அதுதான் பண்ண முடியும், அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னாக்கா வந்துங்க, தட்டி எடுக்கும்போது கூட இப்போ சனி ஞாயிறில் தான் அவ்வளோ வேலை, வீட்டு வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு, ஸ்கூல் வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு, தோட்ட வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ போய் வெறும் மண் உரம் மட்டும் போட்டு வச்சோம்னா தட்டி எடுக்கிறதே பயங்கர கஷ்டமாக இருக்குங்க. அவ்வளோ டயர்டாயிரும். அப்புறம் அந்த ஒரு வாரத்தை ஓட்டுறது பெரிய படம் இருக்கும். ஆனால் இந்த கொக்கோபீட் வைக்கிறனால என்ன பெனிஃபிட்னா, இப்படி கீழே தட்டினோடனே பல்பலன்னு கிழங்கு எல்லாம் கீழே வந்துடும், மஞ்சள் எல்லாம் கீழே வந்துடும், ஈஸியாக நம்ம வேலையை முடிச்சுட்டு போயிடலாங்கிறதுக்காக வைக்கிறோம். ஸோ அப்படி வைக்கும்போது தண்ணி ஊற்றுறதுல ரொம்ப ரொம்ப வந்து கவனமாக பண்ணுங்கள். அந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வராது. அந்த மாதிரி கிழங்கு போயிட்டேன்னு கவலைப்பட வேண்டாம். நம்ம வீட்டில் வந்தோடனே கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? கண்டிப்பாக நம்மளும் ஈஸியாக வளர்க்கலாம். கருமஞ்சள் வச்சா நான் வந்து கருமஞ்சள் எல்லோரும் பேசும்போது அது ஏதோ நமக்கு வந்து மெடிசினல் வேல்யூ போல், அதை சாப்பிடலாம் போல் அப்படிலாம் நினச்சிக்கிட்டேன். பட் அதெல்லாம் இல்லவே இல்லை, வீட்டில் வளர்த்தா நல்லது, பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து இதை ஷேர் பண்ணலாம். ஏன்னா இது வந்து என்ன பண்ண போகிறோம், அது நிறைய வந்தாலும் அதை வச்சு நம்ம என்னங்க பண்ண போகிறோம்? சமையலுக்கு வேணும்னா கூட சமைக்க வேணும், அதனால் ஷேர் பண்ண முடியாது, நமக்கு இவ்வளோ தான் வந்திருக்குன்னு சொல்லலாம். பட் இது அந்த மாதிரிலாம் இல்லைல்ல, அதனால் நம்ம ஷேர் பண்ணிடுவோம். டோன்ட் வரி. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே, பாய், ஹாப்பி கார்டனிங், டேக் கேர், பை பை, see you.